இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து முன்பாகத்தில் உள்ள பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இந்த டீஸ் போட்டு வரைகிறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 40 பாடியில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பொதுவான சென்டரான ஒரு அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 பாடியில் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சைடுக்கும் சென்ட்ரு ஒரு ஆமாம் இந்த மாதிரி எடுத்து வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த அளவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதை பூரா நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இது ஒரு 40 சைஸுக்கான ஒரு வீடியோ போடுவோம். இது வந்து ஒரு 40 சைஸில் பாதி 4 பங்கு 10 இன்ச்சு நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பேட்டர்ன்லேருந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பேட்டர்ன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக பொருந்துகிற மாதிரி அமையும். இது வந்து நான் அந்த கட்டிங்கெல்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா சைஸுக்கும் அமைகிற மாதிரி நான் போட்டு காட்டுறேன். இந்த ஒரு பேட்டர்ன்லேயே வச்சு நான் போட்டு காட்டுறேன். 40 சைஸு பேட்டர்ன் இது எல்லாத்துலேயுமே அமைகிற மாதிரி நான் எல்லா சைஸுக்கும் அமைகிற மாதிரி நான் போட்டு காட்டுறேன். எல்லா அளவுகளுக்கும் அமைகிற மாதிரியும் போட்டு காட்டுறேன். அதை பார்த்துக்குங்க. நல்லா அந்த பாயிண்ட்டு கணக்கு, பாயிண்ட்டோட அளவு அதெல்லாம் எல்லாம் குறித்து வச்சுருக்கேன். நான் என் கட்டிங் மெத்தடை நீங்கள் பார்த்துருக்கீங்க வரிசையாக. அந்த மெத்தடு படி நான் எல்லாத்தையுமே வந்து நான் பாயிண்ட்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் மேக்ஸி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்து அந்த அளவு பூரா எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுபடி தான் நம்ம இந்த பேட்டர்ன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். அப்போ நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அளவு வரும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ 40 பாடிக்கு இவ்வளோ தான் வரும்னு நான் சொல்லலை. 40 பாடிக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் 40 பாடியில் வந்து எப்படி வேணாலும் எந்த அளவில் வேணாலும் மாறலாம். 40 பாடியில் இதுதான் அளவுன்னு நான் சொல்ல முடியாது. எந்த அளவு வேணாலும் மாறலாம். அந்த அளவை நான் போட்டு காட்டுறேன். எந்த அளவு மாறுதோ அந்த அளவை நான் அதில் போட்டு காட்டுறேன். இந்த 40 பாடி பேட்டர்ன்லேயே போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். எந்த அளவு வேணாலும் மாறும். இப்போ 10 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கிறேன். கீழே பாயிண்ட்டு கணக்கு இறக்கிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா கீழே இறக்குறது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அளந்து காட்டுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. மேலேருந்து ஃபுல்லாகவே ஷோல்டர் இடையிலலாம் விடவே இல்லை. பாடி 40 20 4 பங்கு 10 ஃபுல்லாகவே மேலேருந்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். 10 இன்ச்சு கீழே ஒரு 2.5 இன்ச்சு இறக்கிக்கணும். கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்கு மொத்தம் 10 12 13 அவ்வளோதான். ஷோல்ட்ரு வந்து 10 இன்ச்சில் பாதி 10 இன்ச்சு வச்சுருக்கோமா, அதில் பாதி 5 1/2 இன்ச்சு தள்ளி போடுறோம். 5.5 ஃபுல் ஷோல்ட்ரு 5.5 ஒரு 2.5 இன்ச்சு கீழே ஒரு 3 வச்சுக்கோங்க கழுத்துக்கு. இது உங்கள் அளவு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கழுத்து எவ்வளோ இறக்க வேணுமோ அதை வச்சுக்கோங்க. பார்த்துங்க. அடுத்தது இந்த 3 இன்ச்சு கணக்கை அப்படியே மேலே வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கழுத்து மாடல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க. ஆனால் அளவு மட்டும் இந்த வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். உங்களுக்கு பேட்டர்ன் தான் எல்லாமே வச்சுருக்கிறேன். அந்த பேட்டர்ன் படி நீங்கள் வச்சுக்கிறோம். நம்ம ஸ்கேல் போடுறதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குங்க. டாயிங் போட்டு நான் காட்டுறேன் எல்லாத்தையுமே. நீங்கள் அளவெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த புல் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம். அப்படி வந்து இப்போ பாருங்கள் 12 இன்ச்சு அந்த புல் ஷோல்டர் வருது பாருங்கள். அதுலேருந்து தான் வச்சுக்கணும். 10 12 இன்ச்சு அந்த ஷோல்டர் முடியுது பாருங்கள். அந்த எண்டுலேருந்து தான் வைக்கணும். அதுதான் கழுத்தை வந்து லூஸு விடாமல் இழுத்து பிடிக்கும். கச்சின்னு வந்து உட்காரும். இந்த அளவு நீங்கள் மாறினீங்கன்னா அது வந்து ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வரும். பல கம்ப்ளைண்ட் வரும். எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வரும். 12 அவ்வளோதாங்க. இந்த கோடு 12 இன்ச்சு பார்த்துக்குங்க. எல்லாருமே எப்படி ட்ராயிங் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதுதான் நான் வந்து இந்த பேட்டர்னில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பேட்டர்னில் உள்ளதை நான் சொல்கிறேன் அப்படியே. இது சென்ட்ரு ஒரு 4 இன்ச்சு. இந்த
பேட்டர்னில் நான் எடுத்து வச்சுருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து குழப்பெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் அழகாக அந்த பேட்டர்னை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன். 4 இன்ச்சுக்கு நேராக மேலே போட்டோம். இப்போ 10 4 பங்கு 40 4 பங்கு 10 பாருங்கள். 5 இன்ச்சும் 10 5 இன்ச்சும் 10 அதில் 1 இன்ச்சு தள்ளி உள்ளே போட்டுக்குங்க. 4 அவ்வளோதாங்க. மேலே 4 அப்படியே போட்டு தான் அந்த ஸ்கேலை போட்டுக்கிட்டீங்க. இது வந்து இதுதான் கணக்கானு கேட்டால் இது கணக்கு கிடையாது. எப்படி வேணாலும் மாறலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் எப்படி வேணாலும் மாறலாம். அந்த பேட்டர்ன் எப்படி வேணாலும் மாறுற பேட்டர்ன் நான் சொல்லி காட்டுறேன். 10 12 12 இன்ச்சு இதில் 12 வரணுங்க. அங்கே 12 வந்தால் இங்கே 12 வரணும். இது 11.75 கணக்கை பார்த்துக்குங்க. இதுதான் வருமானம்லாம் கிடையாது. 11.75 12 அப்படி வைக்கணும். இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு 2 3 விதத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கட்டிங்கை பூரா காட்டுறேன் உங்களுக்கு. நான் 12 12 அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு மெத்தடு. கட்டிங்லேயே வந்து 3 மெத்தடில் வருது. அந்த 3 மெத்தடு நான் சொல்கிறேன். ஆமாம். டாட்டெல்லாம் வந்து நான் எப்படி போடுறேன்னா இந்த பட்டன் டாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது பூரா எல்லாத்தையுமே எப்படி போடுறோம்னு பார்த்துக்குங்க. இப்போ அடிக்கை 6 6.5 இன்ச்சு அடிக்கை 7.5 முண்டா வந்து 7.5 கேப்பு வந்து 3. கொஞ்சம் தெளிவாக இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல, பார்த்துக்குவோம். அடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன், தெளிவாக போட்டு காட்டுறேன். பார்த்துங்க. அதுதான் மட்டும் பாருங்கள். நான் வந்து போடுற அந்த டாயிங் மட்டும் பாருங்கள். அந்த இடத்துல கோடு வருது. அந்த கோடு போய் அந்த பாடி டச்சிங்கில் வரணும். அந்த பாடி டச்சிங் கோடு வச்சுருக்க முடியுங்களா? அந்த கோட்டில் வந்து அந்த கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த கோடு வந்து அந்த பாடி டச்சிங்கில் இருக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த கோடு மேலே ஷோல்ட்ரு கரெக்டாக அந்த கணக்கெல்லாம் நேராக வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படின்னு அந்த வரைகிறது கரெக்டாக வரைஞ்சி கொண்டு போகிறோம். இது வந்து இந்த கைக்கு உள்ள பேட்டர்னு இதுதான் அளவு. இது பின்தட்டுக்கு உள்ளது. இந்த கைக்கு 6.5 இன்ச்சு 7.5 இந்த 7.5 இன்ச்சு வருதான்னு நம்ம பார்க்கணும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து கணக்கு போட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு கால்குலேஷன் போட்டு தான் நான் வந்து ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து அளவு ஒரு 6 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு 7.5 இன்ச்சு வரணும். அந்த பாடி டச்சிங்கில் வந்து 7.5 இன்ச்சு வந்து உட்காந்துருச்சு. அவ்வளோதாங்க. மேலே பிடிச்சி தைக்கிறீங்க 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதோட செட்டு 8. ஆனால் 7.5 இன்ச்சு வரணும். பிடிச்சி தைக்கிறதுலேருந்து தான் நம்ம வச்சுருக்குறோம் 7.5 இன்ச்சு. அவ்வளோதாங்க. இது பின்தட்டுக்குள்ளது. நம்ம வந்து முன்தட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இருந்தாலும் 2 கட்டிங் சொல்லணும்னு சொல்கிறேன். இது வந்து பின்தட்டுக்கு சொல்லிட்டேன். இதை வந்து பின்தட்டுக்கு உள்ளது. இப்போ முன்தட்டுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ முன்தட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்தட்டுக்கு போட்டு காட்டுறேன் அந்த ஆம்கோல் எப்படி வரையணும்னு. அந்த பாடி டச்சிங் கோடு இருக்குது பாருங்கள். அந்த டச்சிங் கோட்டில் போய் இது உட்காரணும். பாடி டச்சிங் கோட்டில் போய் கரெக்டாக வந்து மேலே ஷோல்ட்ரு எல்லாமே கரெக்டாக கச்சின்னு உட்காரணும். இப்போ எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஷோல்டரில் எவ்வளோ ஷோல்ட்ரு அளவு வச்சுருக்கோம் அந்த ஷோல்ட்ரு அளவுலேருந்து கரெக்டாக வைக்கிறீங்க. இந்த கைக்கு உள்ளது இதுதான் ஆம்கோல். இதை நீங்கள் குறைக்கக்கூடாது, கூட்டக்கூடாது. ஏன்னா அந்த சுருக்கம்லாம் வராது, எந்த ஒரு கம்பெண்டும் வராது. நீங்கள் கரெக்டாக போட்டு பாருங்கள், கம்பெண்டு வரவே வராது. இது போல் நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. கம்பெண்ட் வராமல் நான் வந்து கால்குலேஷன் போட்டு எழுதி வச்சுட்டேன். இது மேல் கோடு பின்தட்டுக்குள்ள கோடு. இது வந்து பின்தட்டுக்குள்ள கோடு. இது உள்ளே வளைச்சி போட்டிருக்கிறது முன்தட்டுக்குள்ள கோடு, கவர் தட்டுக்கு உள்ளது வச்சுருக்கிறேன். ஆமாம். இது பின்தட்டுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது முன்தட்டுக்கு பாருங்கள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் அளந்து காட்டுறேன். இந்த கை 7.5 இன்ச்சு அந்த மேலே தையல் பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டதுலேருந்து 7.5 இன்ச்சு. அது டாட்டு எங்கே வரணும்னா அதையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அப்படி டச்சிங்கில் வச்சுக்கிறீங்க. டாட்டு எந்த இடத்துல வரணும்னு கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து இந்த கூட குறைச்சி வராமல் கரெக்டாக வரும். அந்த இடத்துல அது கணக்கு தான். எல்லாமே ஒரு கணக்கு கால்குலேஷன் போட்டு தான் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. நான் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து கட்டிங் நான் கிட்டன்ஸில் போட்டு காட்டுறேன். நல்லா கிளியராக போட்டு காட்டுறேன். வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். டாட்டுக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல தான் நீங்கள் டாட்டு கரெக்டாக பிடிச்சிக்கணும். இந்த 3 டாட்டும் கரெக்டாக அந்த புள்ளி வர்ற மாதிரி கரெக்டாக பிடிக்கணும். பாருங்க 7.5 இன்ச்சு வருது. இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து அந்த முண்டா ரவுண்டுன்னு சொல்லுவேன். அது வந்து 7.5 இன்ச்சு வரணும். மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு உள்ளே விட்ருங்க தனியாக. அப்படியே கொண்டு வரீங்க. 4.25 இன்ச்சு அப்படி போடுறீங்க.
ஒரு அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு, அதுலேருந்து அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டு 4.25. அவ்வளோதான். 4.25 உணவு வச்சுக்கிறீங்க. மேலேருந்து அளந்து நல்லா அளந்து காட்டுறேன். 4.25 பிடிச்சி தைக்கிறதுக்கு கால் அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிங்க போதும். அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, 7.5 இன்ச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே 4.25 கொண்டாந்து நவுத்தி வச்சுட்டிங்க. நவுத்தி வச்சுட்டு அப்படியே பார்த்தோம்னா 7.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். நல்லா தெளிவாக அளந்துக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட அளந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 4.25 இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கணுங்கிறது அந்த கோடு போட்டுக்குங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் பிடிக்கணும். கரெக்டாக வரும். அது வந்து கூட குறைச்சி வராது, கரெக்டாக வந்து அமையும், உட்காரும். 7.5 இன்ச்சு இதாங்க. உள் ரவுண்டு 7.5 இன்ச்சு முன்தட்டுக்குள்ளது. இந்த 7.5 இன்ச்சு இந்த கோடு இதுதான். பார்த்துக்குங்க எப்படின்னு ஆரம்பிச்சு காட்டுறேன். 40, 20, 10. இந்த பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உயரம் வந்து இதை ஃபுல் உயரம் வந்து 16 இன்ச்சு. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், 16 இன்ச்சு ஃபுல் உயரம் போட்டிருக்கேன். இது போல் தான் நான் மடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எல்லாமே ஒரு அளவு, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்குப்படி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று கணக்குப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதிலையே போட்டு காட்டுறேன். எல்லா கட்டிங்கும் போட்டு காட்டுறேன். எல்லா விதமான கட்டிங்கும் நீங்கள் வந்து இதிலையே வந்து அப்படியே நமக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. இது ஆம்கோல் டாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த டைரக்ஷன் எப்படி வருதோ அதுபடி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ அந்த டாட்டு 3 டாட்டுமே எப்படின்னுங்கிறது இப்போ நான் போட்டு காமிச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து எல்லாமே ஒரு கணக்குப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதாங்க நம்ம மெத்தடு. இந்த கைக்கு இந்த 6.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு இந்த கைக்கு இந்த 2 ஆம்கோலும் இதுதான் வெட்டணும்.